திரு கல்யாணசுந்தரம், ஒரு கிசுகிசுவா வந்ததை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்துவதான் தான் அமைச்சர் கோவி செழியன் கேட்கிறாரு. திரு எஸ்கேபி காரனா அதே விரிவாக உங்களுக்கு கேள்வியாகவும் முன்வைக்கிறேன். ஆமாம், திமுகவை சேர்ந்தவர்கள் அமைச்சராகட்டும் அல்லது செய்தி தொடர்பாளர்கள் இவங்க இந்த கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் நேற்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இவர்களுடைய கமிஷனர், போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை வைத்து விசாரணை நடத்தக்கூடாது, புதிதாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னாரே, அதற்கு காரணம் என்ன? அவரும் அரசியல் செய்கிறாரா என்றால் இந்த வழக்கு வந்த காலத்தில் இருந்து இதனுடைய இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இவர்களுடைய நடவடிக்கை என்பது மிக மிக சந்தேகத்துக்குரியதாக இருக்கிற இந்த அரசினுடைய நடவடிக்கை. யார் அந்த சார் என்று நாங்கள் இன்றைக்கு கேள்வி வைக்கிறோம் என்று சொன்னால், அந்த சார் யாருமே இல்லைன்னு வரப்போகுதுன்னு ஒரு திமுக காரர் வெளிப்படையா பேசுறாரு பாருங்க. அப்படித்தான் வரப்போகுது முடிவு, நீங்க அதுக்குள்ள ஏன் பேசுறீங்கன்னு நாங்க இதைத்தான் சொல்லுகிறோம். விசாரணை நாங்க மட்டும் சொல்ல, நேற்று நீதிபதியும் இதை தெளிவாக கேட்டிருக்கிறார். விசாரணை முழுமையடைவதற்கு முன்பாகவே இதிலே வேறு யாரும் சம்பந்தப்படவில்லை என்கிற முடிவுக்கு இந்த விசாரணையை முன்னெடுத்த காவல்துறை ஆணையர் எப்படி வந்தார் என்றால், அந்த ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றம் சொன்னது இல்லையா? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? ஏதாவது பேசி இருக்கிறீர்களா? நீதிமன்ற தீர்ப்பு வந்து இப்ப 2 நாள் ஆகுது. ஏதாவது வாய் திறக்கிறார்களா? ஏன்? யாரோ ஒரு சார் இருக்கிறார் என்று நாங்கள் கதையாக சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. இந்த வழக்கு வந்த போதே அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர், இவர் குற்றவாளி என்று இவர்களால் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற நபர், அவன் வந்து அந்த பெண்ணை அந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குகிற போதே இப்படி ஒருத்தரிடம் வந்து அழைப்பு வந்தது என்பதும், அவன் சார் என்று பேசியதும், அந்த சாரோடு அந்த பொண்ணு அவன் பேசிய செய்திகள், அந்த கருமங்களை நாம் பேச வேண்டாம், இதெல்லாம் செய்தியாகத்தான் வந்ததுதானே. இந்த சார் என்பவன் யாருமே இல்லை என்று உடனடியாக இவர் மறுத்திருக்கிறார் இல்லையா? எப்படி மறுத்தார்? அவருடைய விசாரணையின் அடிப்படையில் சொல்றேன்னு கமிஷனர் சொல்றாரு. முழுமையடையவில்லை நீதிபதி சொல்றாரு. முழுமையடையாத விசாரணை இன்னும் தொடர வேண்டியது என்றால் இந்த அரசாங்கம் பின்னால் இருக்கிற யாரையோ காப்பாற்ற விரும்புகிறது. அதற்கு அதிகாரி துணை போகிற அந்த அதிகாரியை இந்த அரசாங்கம் காப்பாற்றுகிறது. மாற்றி மாற்றி இவர்கள் காப்பாற்றிக் கொள்கிறார்கள். உண்மையிலே அந்த குற்றவாளிக்கு பின்னால் இருக்கிற அரசியல் சக்தி அது என்பதுதான் கேள்வி. இப்ப சகோதரர் கேட்டது 3 கேள்விகளை முன்னால் வைத்தார். இந்த 3 குற்றச்சாட்டு தான் 3 ஒண்ணுக்கு தொடர்புடையதுன்னு நாங்க சொல்றோம். திமுகவினுடைய தொடர்பு அந்த குற்றவாளிக்கு இருந்தது என்று நாங்கள் ஏதோ போகிற போக்கிலே பேசவில்லை. நீதிபதி மறுத்தது என்னன்னா, துணை முதலமைச்சரோடு அவ்வளவு நெருக்கமாக நின்று அவர் படம் எடுத்திருக்கிறார் என்பதாலேயே துணை முதலமைச்சர் குற்றவாளி என்று நீங்கள் சொல்ல முடியாது என்பதுதான் வாதம். அது நாங்கள் அப்படி சொல்லவும் இல்லை. அவங்களும் அதான் சொன்னாங்க, எங்களோட நிறைய பேர் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க, எங்களோட அப்படி தொடர்பு கட்சியை சார்ந்தவர் தான் எங்களுக்கும் தெரியும். அதுதான் அவர் சொல்றாரு, ஆட்சி பொறுப்புல இருந்தீங்களே உங்களுக்கு தெரியும். குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறது அதுவல்ல, இந்த தொடர்பு இருக்கிறது இல்லையா, இது எவ்வகையான தொடர்பு என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஆளும் கட்சிக்கு இருக்கிறதா இல்லையா? நிச்சயமா. இப்ப நீங்க அண்ணன் வன்னியரசு இருக்கிறாரு, அவர் கூட ஒரு 4 பேர் நின்று ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, அதுல ஒருத்தர் குற்றவாளி ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க, அது இவருதான் காரணம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது முதல்ல, சரிதானுங்களா? எங்கேயோ ஒரு பக்கம் படம் எடுப்போம். ஆனால் ஆளுங்கட்சியில இருக்கிற அமைச்சர்களை, ஆளுங்கட்சியில இருக்கிற துணை முதலமைச்சரோடு நெருக்கமாக இருப்பதை போன்ற புகைப்படங்கள் எல்லாம் அவன் இருக்கிறான் என்று சொன்னால், இதை பயன்படுத்தி அவன் குற்றச்செயலிலே ஈடுபட்டு இருக்கிறானா, இதன் மூலமாக இருங்க சொல்லி முடிச்சிடறேன், இதன் மூலமாக அந்த அதிகாரிகளை வளைத்திருக்கிறானா என்கிற கேள்வி இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. முதல்ல இந்த குற்றம் நடந்தோடனே 10 பேரை விசாரிக்கிறாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் வந்து 10 பேரை அழைச்சு விசாரிக்கிறதுல இந்த குணசேகரன் ஒருவன். விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. இதைத்தான் அவங்க நேற்று நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. ஏன் அனுப்பிடுறாங்கன்னா, அந்த விசாரிக்கிற இடத்திலேயே அவன் தான் குற்றமற்றவன் என்பது சொல்ற முதல் நிலை விசாரணை இது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் யார் தெரியுமான்னு பேசுறான். நீ யார் தெரியுமான்னு பேசுற தைரியம் உனக்கு எங்கிருந்து வருது? இப்ப எல்லாருமே பேசுறாங்கல்ல, பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நடவடிக்கை நாங்க அரெஸ்ட் பண்ணி இருக்கிறோமே, கட்சிக்காரன் அப்படின்னு ஒருத்தர் யாராவது விட்டுருக்காங்க, நீங்க அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு வந்து நேத்து நீதிபதியும் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீங்க பெரிய கிளைம் பண்ணாதீங்க, அதான் உங்க வேலைங்கிறாரு. இதுக்கு என்ன பெரிய என்னமோ பெரிய புகழ் அடைஞ்ச மாதிரி அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். நான் சொல்றது, ஆளுங்கட்சி தொடர்பை அவன் பயன்படுத்தி இருக்கிறானா இல்லையா? பயன்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற போது அதற்கு யார் காரணம் என்பதை நீங்க வெளியே சொல்லணும்ல. எப்படி இவ்வளவு நெருக்கமா வந்து நிக்கிறான், எப்படி இத்தனை பேத்து கூட இருக்க முடியுதுன்னு திமுக தார்மீக பொறுப்பெடுத்து பேசணும்ல, பேசல. இன்னொன்னு, இவன் தொடர்ச்சியாக குற்றச்செயலில் ஈடுபட்டவன் என்று சொன்னால், இவன் உள்ளுக்குள்ள அந்த போய் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள போவதற்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த இவன் எடுத்துக்கிற படம், இவங்க இருக்கிற இந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தொடர்பில் இருந்தார்களா என்கிற கேள்வியை எதிர்க்கட்சி ஏன் வைக்க கூடாது? வைக்கிறோம். அந்த கேள்விக்கு முறையான பதில் இதுவரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்களா? அவன் எங்க கட்சிக்காரனே இல்லைங்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு தெளிவுபடுத்த விரும்புறேன். 2022 ராமேஸ்வரத்துல திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் 300 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தினாருங்கிற வழக்கு. அவர் திமுகவில் இருக்கார். கள்ளச்சாராய் வருது, மரக்காணது கள்ளச்சாராய் சாவு, அமைச்சர் செஞ்சி மஸ்தானோடு நின்று படம் எடுத்திருக்கிறான் குற்றவாளி.
அடுத்தது மறுபடியும் கள்ளச்சாராய் சாவு, அந்த கண்ணுக்குட்டி பிடிக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அத்தனை பேரோடும் நின்று படம் எடுத்து வைக்கிறான், அத்தனை பேரோட படத்தையும் இருக்கு. அவனுக்கு பிளக்ஸ் வச்சு வைக்கிறான், திமுகவுக்கு வேலை செஞ்சு வைக்கிறான். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இங்க தேடி வர்றாங்க. இவங்களுடைய அயலக இணை செயலாளர் உலகம் முழுக்க ட்ரக் மாஃபியா நடத்தினான்னு சொல்லி கைது செய்யப்படுறான் ஜாஃபர் சாதிக். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி மத்திய போதைப்பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு அவங்க வந்து கைது செய்யறாங்க, 3 பேர்த்த கைது செய்யறாங்க. திமுகவினுடைய பொறுப்புகளை இருக்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலத்துல ஒரு கூலிப்படையை வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளரை வெட்டி கொள்றாரு திமுக கவுன்சிலரோட கணவர். இப்படி எல்லா குற்றச்சம்பவங்கள் நடக்கிற போதும் திமுகவோடு இருக்கிறவர்கள் பிடிவிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, போட்டோ எடுத்தாங்கறதுக்காக என்னங்க இப்படியே நீங்க பேசிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இது எத்தனை காலத்துக்கு போகுது? இன்னைக்கு ஒரு அம்சம் என்ன கூடுதலா வந்திருக்குன்னா, அவர் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க வந்து எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது ஆளும் கட்சி தான் அதை செஞ்சுச்சு அப்படி ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வச்சுங்க, வைக்கிறதுக்கு முகாந்திரம் இருந்துச்சு. இன்னைக்கு அதுல என்ஐசியோடைய டாக்குமெண்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்குது, அது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னா இதுல வந்து எந்த தவறும் இல்லைங்கிறது ஒண்ணா வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதுல எதிர்க்கட்சிகள் இதையும் கவனிக்க வேண்டாமான்னு கேட்கிறார். நாங்க இதை கவனிக்கிறோம். என்ஐசியினுடைய இன்றைக்கு அறிவிப்போம். நேற்றைய தினம் ஆணையர் பேசியதும் முதல்ல ஆணையர் வந்து இதனாலதான் லீக் ஆச்சுன்னு சொன்னாரா? ஆமா, டெக்னிக்கல் கிளிச் தான் சொன்னார். கரெக்டா விளக்கமா சொன்னார். நான் தெளிவா சொல்றேன், இல்லைன்னா நீங்க மறுங்க. ஆணையர் சொன்னாரு டெக்னிக்கல் கிளிச்சா இருக்கலாம், இல்லைன்னா அந்த விக்டிம்க்கு நாங்க அது அவங்களுக்கும் நாம வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எஃப்ஐஆர் காப்பி அதன் மூலமாக வெளியாயிருக்கலாம் என்றால் இவரே சொன்னதை போல ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் கொடுமையை விட மிகப்பெரிய கொடுமை அவர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வெளியானது. அவ்வளவு பெரிய கொடுமை குறித்து என்ன நடந்துச்சுன்னே விசாரணை அதிகாரிக்கு தெரியல. அவ்வளவு அவசரமா தான் அவரு இல்ல முதல் நாள்ல அதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 14 பேர் அவங்க வந்து யார் டவுன்லோட் பண்ணாங்க. நீங்க என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கு என்ஐசி சொல்லிடுச்சுங்கறீங்க. என்ஐசி இப்படி சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ஐசி இன்னைக்கு வெளிப்படையா சொல்லல, அது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறாங்க, அது வெளியில லீக் ஆச்சான்னு தெரியாது. இல்ல அது அதிகாரப்பூர்வமா இருக்கு, அவங்க மறுக்கல. அவங்க மறுக்கல, ஆனா லீக் ஆனது அதுலதானான்னு தெரியாது. ஏன்னா ஆணையர் ஏற்கனவே என்ன சொல்ல அதுவாகவும் இருக்கலாம். இல்ல சார், நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த செய்தி அடிப்படையில இந்த செய்தியை விளக்குறேன் நான். சார் எனக்கு இந்த ஆர்குமெண்ட் எல்லாமே ஏற்கக்கூடியது. அது ஒண்ணு உங்களுக்கு கிளியர் பண்றது இல்ல. SCRB ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இவங்க எழுதுறாங்க, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை உள்ளிட்ட வழக்குகள்லாம் வெளிப்படையா வரக்கூடாது, ஆனா வந்திருக்குது, இது என்ன சிக்கல் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் பதில் எழுதுறாரு. இங்க இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர், சீனியர் டைரக்டர் பொறுப்புல இருக்கிறவர் பேர் நம்ம இங்க சொல்ல வேண்டாங்கிறதுனால அதை சொல்லல. என்ஐசியினுடைய அதிகாரி சொல்றாரு இது வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்ப காரணத்தினால நடந்திருக்குது, ஐபிசிலேருந்து பிஎன்சிக்கு மாறினதுனால அப்படிங்கிறது அவர் சொல்ற கம்யூனிகேஷன். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அது இப்ப நாங்களும் நம்ம செய்தி பார்த்தோம் இல்லைங்களா. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல விரும்ப விஷயம் என்னன்னா, இப்ப இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த முறையில தான் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் முடிவு கொள்ள. இந்த இடத்துல தொழில்நுட்ப கோளாறு இருந்தது என்பதை தான் சொல்லி இருக்கிறார். இந்த தொழில்நுட்ப கோளாறு இருந்த தொழில்நுட்ப கோளாறுனால அது ஆன்லைன்ல வெளிப்படையா தெரிந்தது. 14 பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க, நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. அந்த 14 பேர் இருக்காங்க. இந்த இவங்க மூலமா தான் லீக் ஆச்சான்னு தெரியாது. இந்த நாங்க என்ன சொல்றோம்னா, இது நீங்க பதிவேற்றிட்டீங்க, இதுல டெக்னிக்கல் கிளிச் இருக்குதுன்னு சொல்றீங்க, இதையெல்லாம் தாண்டி வேறு வகையிலும் இது லீக் ஆவதற்கான காரணம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை கமிஷனரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே அந்த இடத்துல நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்பது வெளிப்பட. இன்னொன்னு டெக்னிக்கல் கிளிச் வந்துருச்சு, இது வந்து வெளிப்படையா தெரியுது இல்லையா. தெரியும் போது இப்ப என்ன சொல்றீங்க, 14 பேர் அதை பார்த்திருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா. இது எப்ப அந்த காவல்துறை அதிகாரி தெரியும்? அவங்க பார்க்க தொடங்குனது எப்ப தெரியும்? உடனடியாக இவ்வளவு பெரிய குற்றம் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த காவல்துறை அதிகாரி இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துருச்சு, லீக் ஆக தொடங்கிருச்சு, யார் பார்க்கிறார்கள் அவர்கள் மூலமா இது லீக் ஆயிடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு காவல்துறை எடுத்த நடவடிக்கை ஏதாவது உண்டா? கமிஷனர் சொல்றார் இல்லை. அந்த 14 பேரை எடுத்துட்டு வந்து அவங்க மேல நீ எஃப்ஐஆர் போட அப்படின்னா இதைத்தான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். இந்த அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சி நடக்குது, காப்பாற்றுகிறார்கள், அதற்கான முயற்சியை செய்கிறார்கள். அதைத்தான் மக்கள் மன்றத்தில் நாங்கள் தோல்விக்க வேண்டி இருக்கிறோம். குயிக்கா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது அவர் சொல்றது முக்கியமான விஷயம், யார் அந்த சார்ன்றதுல அந்த பெண் யாருக்கோ போன் பண்ணியிருக்காரு, அதை மறைக்கிறாங்க. இதுதானே நீங்க சொல்ற குற்றச்சாட்டு? சொல்லுங்க. போன் வந்திருக்குது அப்ப அதை மறைக்கிறாங்க, அதுதான் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு. இது ரொம்ப எளிது. இப்போ வந்து நான் எப்படி அதை வந்து ஆதாரமாக இரண்டாவது நபர் இல்லைன்னு எப்படி நான் சொல்லலாம்ன்ற கேள்வியை கேட்டார். இது ரொம்ப எளிமையான குற்றச்சாட்டு, எளிமையா விளக்கலாம். இதை அந்த பெண்ணுக்கு போன் வந்திருந்தாலும், அதாவது அந்த நபருக்கு இந்த குற்றவாளிக்கு போன் வந்திருந்தாலோ, இந்த ஞானசேகரன்றவன் போன் பண்ணியிருந்தாலோ, போன் வந்திருந்தாலோ இது கால் ரெக்கார்ட்ல இருக்கும். கால் ரெக்கார்ட்ல இல்லாம எடுக்க முடியாது. கமிஷனர் எப்படி சொன்னாரு, நான் எப்படி இதை உறுதி
உறுதிப்படுத்துறேன் அல்லது நான் எப்படி நம்புறேன்னா, இந்த கால் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா அந்த நபர்ல அந்த நேரத்துல யாருக்கு போன் பண்ணியிருந்தாலும் அவங்க போன் நம்பர் இருக்கும். அது எல்லாத்தையும் விசாரணையில வரப்போகுது. ட்ரையல் கோர்ட்ல அது எல்லாத்தையும் நிரூபிச்சு தான் ஆகணும். இரண்டாவது நபர் இல்ல, மூன்றாவது நபர் இல்லை, நான்காவது நபர் இல்லை, இவர்கள் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் இந்த குற்றச்சாட்டுகள் ட்ரையல் கோர்ட்டுக்கு போக நிரூபிச்சு தான் ஆகணும். இப்போ கூட இந்த கால் ரெக்கார்டு எடுத்து இவர்கள் வந்து ஒரு போட்டு ஆர்டிஐ போட்டு எடுத்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியும். முக்கியமா பாஜக போன்ற எதிர்க்கட்சிக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர்களால் சுலபமா எடுக்க முடியும். அதே போல இவர் சொன்னது இது வந்து இந்த இடத்தோட இவங்க முடியக்கூடாதுக்காக இந்த யார் என்ற சார், ஏன்னா இந்த கேள்வி எடுத்து இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா யாரும் இல்லைன்னு தெரியும், அல்லது கமிஷனர் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கமிஷனர் தன்னுடைய பதவியில் இருந்து உயர் பொறுப்புல இருந்து ஒரு பொறுப்பை சொல்றாரு, அவருக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அப்படி அவர் தவறு செய்து இல்லாத காப்பாத்திருந்தா இந்த கால் ரெக்கார்டு காட்டி கொடுத்திருக்கும். ரொம்ப சுருக்கமா சார், இந்த கால் ரெக்கார்டு பேசுறது இதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் பேசும்போது அதெல்லாம் தோல்விக்கலாம். இவன் வச்சிருந்த அதே போன்ல அதே சிம் கார்டு அதே நம்பரை வச்சுட்டு தான் இவங்க போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து அவன் மாட்டினதாகவும் பிறகு அந்த நம்பரை வச்சுட்டு இவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டதாகவும் இவங்க பேசிட்டு இருக்கிறது வந்து இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப யுகத்தில் நகைப்புக்குரியதா இருக்குது. இன்னொன்னு அந்த பொண்ணு சொன்ன செய்தியவே பொய்ன்னு சொல்லி கடைசியில் தொடர்ச்சி இந்த வழக்கில் இவங்க விக்டிம் பிளேமிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விக்டிம் தான் ப்ளேம் பண்றாங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்லி இருக்குது, நீங்க வந்து இல்லை மறுக்க. இவர் சொல்றாருல இது வந்து நீதிமன்றத்தில் வரும் உண்மை வெளிவருங்கிறாருல, நீதிமன்றத்தில் உண்மை வெளிவர மாதிரி கமிஷனர் ஏங்க பேசுறாரு? ஏன் செய்தியாளர்களிடம் வேற யாருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு? எப்படி தெரிஞ்சு கமிஷனர்? விசாரணை முடிஞ்சுதா? முதல்ல நீதிமன்றம் உங்களை கண்டித்திருக்கிறது. இந்த கமிஷனர் காப்பாற்ற விரும்புகிறார், தகுதியற்றவராக கமிஷனர் இருக்கிறார். நீதிமன்றம் சொல்லுது நீங்க மறுபடியும் விக்டிம் பிளேமிங் பண்றீங்க. அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் சொன்னதை பொய் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யார் அந்த சார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா, யாரும் இல்லை என்று முடிவாக எப்படி சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி விசாரிச்சீங்களா? மக்கள் மன்றத்தில் தலைகுனிந்து நின்றாக வேண்டும். அது விரைவில் அரசு வெட்கப்பட்டு தலைகுனிகள். முதல்ல பெண் குற்றவாளியை அடையாளம் காட்டுகிற போது அந்த பெண் மீதே நீங்கள் வந்து பிளேமிங் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். முதல்ல வெட்கப்பட்டு தலைகுனிங்க. அதிகாரிகள் நேரடியாக இந்த வழக்குல குற்றவாளியை காப்பாற்ற விரும்புகிறார்கள். உங்க புகார் இருக்கிற சார் யாருன்னு தெரியும். முன் வச்சிருக்கீங்க. மற்றவர்களுடைய முதல் கட்ட கேட்டு நம்ம ஏத்துக்க முடியாது. இதுலயும் இவங்க விக்டிம் பிளேம் தான் பண்றாங்க. அதான் சார், நான் மற்றவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறேன். நீங்க சொன்னது நீ எப்படி மறுக்கிறீங்க? இல்லங்க, அந்த பொண்ணு சொல்லலன்ற அந்த பொண்ணு யாரும் இல்லன்னு நீதிபதி சொல்லி இருக்கிறார். வர அந்த பெண் சொன்னதை நீதிபதி சுட்டி நீங்க ரெண்டு பேருமே பதிவு பண்ணிருக்கீங்க. பேசலாம் திரு வன்னியர்.